ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட்டி ஹப், அதாவது யூனிட்டி கேம் என்ஜின் டவுன்லோட் பண்ணுற யூனிட்டி ஹப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது சிம்பிளாக பார்க்க போகிற மக்களே. ஸோ இதுக்குரிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் மக்களே. ஸோ அதுக்குள்ளே போய் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அடுத்தது நான் தந்திருக்கிற லிங்க்கை இதில் பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ லிங்க்கை பேஸ்ட் பண்ணி போட்டு இப்போ என்ட்ரை கொடுத்துக்கொள்ளுங்க மக்களே. ஸோ இதுக்கு 159 MB என்னமோ கிட்ட வரும் மக்களே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு அந்த லிங்க்குள்ளே போனோன்னு இப்படி தான் மக்களே இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட்ஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும்னு காட்டுது. டவுன்லோட் ஆகிட்டு இதில் கிளிக் ஹியர்னு கொடுத்துக்கொள்ளுங்க. டேரெக்டான லிங்க்கை தந்திருக்க மக்களே. ஸோ இங்கே கிளிக் ஹியர்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். இது விண்டோஸுக்கு சரியா மக்களே. இப்போ 145 MBன்னு காட்டுது. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற வழியாக நான் டவுன்லோட் பண்ண தவிர மக்களே. ஸோ இந்த இருக்குது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணேன்டா. வெயிட் மக்களே, ஓப்பன் ஆகட்டும். ஓகே மக்களே, இப்போ இந்த ஒஃபிஷியல் யூனிட்டி ஹப்னு இருக்கும். ஓகே, நீங்கள் எஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. எஸ் கொடுத்தோன்னே எப்படி காட்டும் மக்களே. ஐ அக்ரின்னு கொடுத்து இந்த ஸ்டோரேஜ் இதில் இன்ஸ்டால் பண்ண கேட்கும் மக்களே. ஸோ இன்ஸ்டால்னு நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிற வீடியோ கேன்சல் பண்ணுறேன். நீங்கள் அதை இன்ஸ்டால்னு கொடுத்தோடனே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்கிட்டே டவுன்லோட் ஆகும். உங்கள் சிஸ்டம்ட ஸ்பீடை பொறுத்து, இன்டர்நெட் ப்ளஸ் ஹார்ட் டிஸ்கின்ற அந்த ரீட் ஸ்பீடை பொறுத்து. ஸோ மக்களே, அடுத்த யூனிட்டி ஹப் ஓப்பன் பண்ணிங்கன்னா சைன்இன் என்று கேட்கும். அது சைன்இன் கொடுத்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டு சைன்இன் வித் கூகுள் இல்லாட்டி நீங்களாகவே ஒரு அக்கௌண்ட் இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டையும் கொடுத்து சைன்இன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோன்னே டபுள் கிளிக் பண்ண ஓப்பன் பண்ண அப்புறம் நாங்கள் இப்போ எப்படி லைசன்ஸ் ஃப்ரீயாக எடுக்கணும்னு பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ சில பேருக்கு இல்லை மக்களே, இது டேரெக்டான லிங்க் சைன்இன் இருக்குது. அது அப்புறம் இப்படி வந்த மக்களே உங்களுக்கு இது உங்களுக்கு வேறு. அதாவது நீங்கள் சைன் பண்ணால் இப்படி வரும் மக்களே. சைன்இன் பண்ணால் தான் இப்படி ஒரு பேஜே வரும். ஓகே மக்களே, அடுத்த இதில் செட்டிங்ஸுக்குள்ளே போனீங்கண்டா லைசன்ஸ் இதுக்குள்ளே இல்லை மக்களே. லைசன்ஸ் இதாக இருக்குது மக்களே. லைசன்ஸ் ஃப்ரீ. அதாவது இது 2021 ஆக்டிவ் டேட், ஆக்டிவேஷன் டேட். இது முதல் நான் ஆக்டிவ் பண்ணது. அட் லைசன்ஸ் இதில் கொடுத்தீங்கன்னா மக்களே உங்களுக்கு கெட் பர்சனல் ஃப்ரீ லைசன்ஸ் மக்களே. அக்ரி அண்ட் கெட் பர்சனல் எடிட்டிங் லைசன்ஸ் கேட்கும் மக்களே. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே இந்த லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் முதல் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே இந்த இதை பெற்றுக்கொண்டு அது பிறகு நீங்கள் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் 3 ஸ்டார்ட் பண்ணுறேன். லைசன்ஸ் கெட் ஆகிட்டு. ஸோ இப்போ அடுத்தது யூனிட்டி எடிட்டர், அதாவது கேம் என்ஜின் எடிட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் பார்ப்போம். இந்த இன்ஸ்டலேஷன்ஸுக்குள்ளே போய் இன்ஸ்டால் எடிட்டரை கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒன்றும் இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்படி தான் மக்கள் வரும். எடிட் பண்ணுறது இன்ஸ்டலேஷன் எடிட் பண்ணுறது குறைஞ்ச 20 GB வேணும். ஸ்பீடான MBPS கொண்ட டேட்டா அப்படி வைஃபை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல. ஸோ ரெக்கமெண்டட் காட்டும். இது ப்ரீ ரிலீஸண்டா பீட்டா வெர்ஷன் அப்படி இனி வர போகுதுண்டா பீட்டா வெர்ஷன் வரும். இது அச்சீவ்ண்டா பழசுகள். ஸோ மக்களே, இப்போ இதை கொடுத்து ரெக்கமெண்டட்டை கொடுத்து இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுத்த அப்புறம் என்னென்ன உங்களுக்கு முக்கியம்டா மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டூடியோ கம்யூனிட்டி 2022 கட்டாயம் தேவைப்படும். ஸோ அதோட நீங்கள் அந்த கேம் ஆண்ட்ராய்டுக்கு பில்டு பண்ண போகிறீங்கன்னா மட்டும் இதில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அடுத்து லினக்ஸுக்கு பில்டு பண்ண போகிறீங்கன்னா இதை கொடுத்துக்கொள்ளுங்க. மேக்குக்கு பில்டு பண்ண போகிறீங்கன்னா இதை கொடுத்துக்கொள்ளுங்க. இது ரெண்டையும் சேர்த்து கொடுத்துங்க, உங்களோட இஷ்டம். ஸோ அடுத்தது விண்டோஸ் பில்ட் சப்போர்ட்னா அந்த கேம் விண்டோஸுக்கு பில்ட் பண்ண போகிறீங்கன்னா இதையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. விண்டோஸ் சர்வர் பில்டு சப்போர்ட்டுண்டா இது மல்டிப்ளேயர் கேம் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ வெப் பில்ட் சப்போர்ட்டுண்டா வெப்புக்கு வேண்டியாக செய்ய போகிறீங்கன்னு வரும். ஸோ அடுத்த இப்போ நான் 21 GB ரிக்வெஸ்ட்னு கேட்டிருக்க மக்களே. அதாவது இந்த ஆண்ட்ராய்டு இந்த இது கட்டாயம் அடுத்த மக்களே. இப்போ டாக்குமெண்டேஷன் இதுக்கு விருப்பம்ட்டா கொடுத்துக்கலாம், கட்டாயம் இல்லை. அதாவது நீங்கள் அந்த கேம் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன் டெவலப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த கேம் க்ரியேட் ஆன அப்புறம் அந்த ஃபைலுக்குள்ளே இது எப்படிப்பட்ட கேம் என்ன வெர்ஷன் அப்படி இப்படின்ட்டு டாக்குமெண்டேஷனாக சேவ் ஆகும். ஸோ அது மக்களே. ஸோ இதெல்லாம் கொடுத்து போட்டு கண்டினியூ கொடுத்தோடனே உங்களுக்கு டவுன்லோடாக ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட் ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரி வித் த above டீம்ஸ் அண்ட் கண்ட்ரிஸ் அப்படி கேட்கும் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். ஸோ இப்போ இந்த டவுன்லோட்ஸ் கொடுத்தோன்னு 16 இதுக்கிட்ட கம்ப்ளீட் ஆகணும்னு காட்டும். ஸோ இது ஒவ்வொன்றும் கம்ப்ளீட் ஆகிக்கொண்டிருக்கு. ஸோ தான் மக்கள் டவுன்லோட் ஆகும். உங்களை ஃபுல்லாக டவுன்லோட் ஆகணுன்னு நீங்கள் சிம்பிளாக போய் ப்ரொஜெக்ட்ஸுக்குள்ளே போய் நியூ ப்ரொஜெக்டை கொடுத்து
உங்கள் நியூ ப்ராஜெக்ட் இந்த எடிட்டர் இன்ஸ்டால் பண்ணணும். உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் கேட்கும் மக்கள் நீங்கள் கொடுத்து சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3D 2D எல்லா வியூமே. இது சம்மந்தமான மேலும் பல வீடியோஸ் யூனிட்டி சம்மந்தமாக வேணுமெண்டா கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஐடி சம்மந்தமாக சாஃப்ட்வேர் சம்மந்தமாக வர A to Z ஃபுல் அப்டேட்ஸும் இதில் போட்டுருக்கோம். உங்களோட டவுட் என்னாலும் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மக்களே. ஸோ பாய்.